வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த 2 வாரங்களாக அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்ற தலைப்பில் முந்தி சென்ற முதலாம் அவர்கள் என்கிற அந்த தலைப்பின் கீழ் சஹாபாக்களில் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு பக்கபலமாக நிற்க வேண்டும் என்பதற்கு ஆரம்ப நேரத்திலேயே இஸ்லாத்தை ஏற்று பெருமளவில் தியாகம் புரிந்த நபி தோழர்கள் நபி தோழியர்களை குறித்து அறிந்து கொள்வதற்கான இந்த மார்க்க தலைப்பில் கடந்த 2 வாரத்தில் நாம் பார்த்த செய்திகள் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேத அறிவிப்பு முதல் வஹி செய்தி வந்தவுடன் நபி அவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படுகிற தௌராத்தை இஞ்சிலை கற்றறிந்த ஒரு நபரிடத்தில் சென்று மார்க்க தீர்வை தெளிவை கேட்பதற்கு சென்றார்கள். அதற்கான விளக்கத்தை வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இறை தூதராக ஆகிவிட்டீர்கள், உங்களை உங்களுடைய சமுதாயத்தவர்கள் விரட்டி அடிப்பார்கள் என்கிற பிற்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை, எல்லா நபிமார்களுக்கு நடந்த நிகழ்வை ஒரு எச்சரிக்கையாகவும் முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு முன்னறிவிப்பாகவும் அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் சொல்கிறார். அதைத் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அந்த நாளில் இருந்து ரசூலுல்லாவை அந்த 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கையில் அந்த மக்கத்து காபிர்கள் செய்த பல வகையான இடர்பாடுகளையும் நெருக்கடிகளையும் பல மனவேதனைக்குரிய காரியங்களை குறித்த செய்திகளையும் கடந்த 2 வாரங்களில் நாம் அறிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் இந்த வாரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க பிரச்சாரத்தை எடுத்துரைக்கும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆரம்பத்தில் ஒரு 8 அல்லது 7 நபி தோழர்கள் தோழியர்கள் இஸ்லாத்தின் பால் தம்மை இணைத்துக் கொண்டார்கள். இணைத்துக் கொண்டவர்களில் ஒருவர் மட்டும்தான் பணவளம் கொண்ட ஒருவர். பாக்கி உள்ள அத்தனை அந்த 7 அல்லது 6 அந்த நபர்கள் பொருளாதாரத்தை பெற்றிருக்காத மக்களால் தாழ்ந்த ஜாதியை போன்று பார்க்கப்பட்ட நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் தான் இருந்தார்கள். அதுல ஒரு செய்தி வருகிறது, நபி அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் ஒரு 5 ஆண்கள், 2 பெண்கள், 2 அடிமைகள். இந்த 5 ஆண்களில் யார் இருக்கிறார் என்றால் மிக்தாத் ரதியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். யாசிர் ரதியல்லாஹு அவர்கள், அம்மார் ரதியல்லாஹு அவர்கள் என்ற ஒரு 5 நபர்கள் இருக்கிறார்கள். 2 பெண்களில் ஹதிஜா பின்த் குவைலித் ரதியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய மனைவியும், சுமையா ரதியல்லாஹு அன்ஹா என்ற யாசிர் ரதியல்லாஹு அவர்களுடைய மனைவியும் இருக்கிறார்கள் என்ற செய்திகளையும், 2 அடிமைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் முக்கியமான ஒருவராக பிலால் இப்னு ரபாஹ் ரதியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு 7-8 பேர் தான் ஆரம்பத்தில் முதல் நாளில் இருந்தே அந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். சாபிகூனல் அவ்வலூன் என்பது இவர்கள் விஷயத்தில் தான் முதலில் அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உமர் ரதியல்லாஹு அவங்க கூட இந்த இடத்துக்கு வர முடியாது, அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் என்றவுடன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மன ஒற்றுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனை இருக்கிறது. அது முதல்ல வரது யாருக்கு பெரிய வராது. நபிகளாருடைய இந்த சொற்பமான அந்த 8-9 நபித்தோழர்களுக்கு வந்தது. தாங்கள் ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம், இவர் புதிதாக ஒரு மார்க்கத்தை சொல்கிறார், ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை சொல்கிறார், இவர்தான் இறை தூதர் என்று சொல்கிறார். இதுவரை இப்படி ஒரு சிந்தனையை சித்தாந்தத்தை கேள்விப்பட்டது கிடையாது.
அதுக்கு மனதை ஒருமைப்படுத்தி அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது என்பதே பெரிய பாடு. ஏற்றுக்கொண்டால் மக்கள் எல்லாம் அரவணைக்கக்கூடிய, மக்கள் எல்லாம் வரவேற்கிற கொள்கை அது கிடையாது. விரட்டி அடிக்கக்கூடிய கொள்கை. அதுல பெரும் பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே பெரும் அளவில் பாதிப்பு ஏற்படும் என்னும் பட்சத்தில் அற்ப மனிதர்களுடைய நிலை அன்னைக்கு எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். இவர்கள் தான் பகிரங்கமாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்ற நிலையில் உள்ளவர்கள். வேற சில நபித்தோழர்கள் உண்டு, அவங்க பகிரங்கமா ஏற்றுக்கிட்டதை அவங்க ஒத்துக்கொள்ளாமல் இருந்தார்கள். உமர் ரதியல்லான் அவர்களுடைய சகோதரரை எடுத்துக்கொள்ளலாம், ஹாலித் பின் வலீத் ரதியல்லான் அவர்களுடைய சகோதரரை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களெல்லாம் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, வெளியே சொல்லல, சொன்னா பிரச்சனை வரும், பாதிப்பு வரும். ஆனால் பெரும் குலத்தில் உள்ள இவர்களே பயந்த போது அற்பமான மனிதர்களாக இருந்தவர்கள் தைரியத்தோடு அந்த வார்த்தையை வெளி மொழிந்தார்கள். நாங்கள் உண்மையில் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம், முஹம்மது அவர்களை எங்கள் தூதராக ஏற்றுக்கொண்டோம், இஸ்லாத்தை எங்கள் வாழ்க்கை நெறியாக நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்கிற கொள்கையில் உயிரே போனாலும் பரவாயில்லை என்ற மனநிலையில் வாழ்ந்தவர்கள் இந்த ஆரம்ப கால தோழர்கள். அல்ல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நபித்தோழர்கள் யாசிர் ரதியல்லான் அவர்கள் என்ற ஒரு நபித்தோழர், அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் செய்த தியாகத்தை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த யாசிர் ரதியல்லான் அவர்கள், இவருடைய பூர்வீக தேசம் என்பது மக்காவோ சவுதி அரேபியாவோ கிடையாது. யமன் தேசத்தில் இவர் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார். ஆரம்பத்தில் இவர் இளைஞராக இருக்கும் பொழுது யமன் தேசத்தில் அவருடைய சகோதரர் தொலைந்து விடுகிறார். பல தேசங்கள் அலைந்து திரிகிறார் சகோதரர் தேடி. அப்படி அவர் கடைசியா வந்து இறங்கின இடம் மக்கமா நகரம். இதுக்கப்புறம் ஓட வேண்டியதில்லை, எல்லா இடத்திலும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்கிறோம், இங்கேயே வாழ்ந்துருவோம் சொல்லி மக்கா நகரத்தில் வந்து சேருகிறார் இந்த யாசிர் ரதியல்லான் அவர்கள். இவர் ஹுதைஃபா என்ற நபரிடத்தில், மக்காவில் இருந்த ஒரு காஃபிர் மனிதர், அவரிடத்தில் கூலி ஆளுக்காக பணியாளாக இவர் பணி நியமனம் செய்யப்படுகிறார். இவருடைய நன்னடத்தை அந்த ஹுதைஃபா பார்க்கிறார். நல்ல ஒழுக்கம் உள்ளவர், நேர்மையானவராக இருக்கிறார் என்றவுடன் தனது அடிமை பெண்களில் பலர் இருக்கிறார்கள், அதில் ஒரு பெண் தான் சுமையா ரதியல்லாஹு அன்ஹா. பார்ப்பதற்கு கொஞ்சம் கருத்த நிறத்தில் உள்ள, பெரிய அளவுல அந்த பெண் மீது எந்த விதமான அழகுக்குண்டான எந்த ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு பெண். ஆனால் அந்த பெண்ணும் ஒழுக்கம் உள்ள ஒரு பெண், நல்ல பேணுதல் மிக்க பணிவுடைய ஒரு பெண். அப்ப இவருக்கு கரெக்டா சூட் ஆகும் என்பதனால் தனது அடிமை பெண் சுமையா ரதியல்லாஹு அன்ஹாவை இந்த யாசிர் ரதியல்லான் அவர்களுக்கு ஹுதைஃபா திருமணம் முடித்து வைக்கிறார். வேலையும் கொடுக்கிறார், சம்பளத்தையும் கொடுக்கிறார், அடிமை பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுடைய வாழ்க்கை போகுது. அந்த நேரத்தில் இவர்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் அம்மார் ரதியல்லான் அவர்கள். அம்மார் என்கிற ஒரு சொர்க்கத்துக்கான ஒரு பரிசுத்தமான ஒரு தோழர் பிறக்கிறதுக்கு அல்லாஹ் செஞ்ச முன்னேற்பாடு என்ன? யமன் தேசத்தில் பிறந்த யாசிரை கூட்டு வரான். அடிமையாக இருந்த சுமையாவை அல்லாஹ் விடுதலை செய்ய வைக்கிறான். இவர்கள் இருவரை அல்லாஹ் திருமணம் செய்ய வைக்கிறான். இவர்கள் மூலமாக சஹாபாக்களுக்கே பெரும் பாடத்தை உணர்த்தி தருகிற அம்மார் என்கிற ஒரு தலை சிறந்த தியாகியை அல்லாஹ் கொண்டு வருகிறான். இவருடைய பிறப்பு இப்படிதான் வருது. ஆரம்பத்தில் உடனே விடுதலை செய்யப்படல. சுமையா ரதியல்லாஹு அன்ஹா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தையே பிறந்துருச்சு, நான் அப்படி ஒன்னு விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த ஹுதைஃபா என்பவர் விடுதலை செய்கிறார். அம்மார் ரதியல்லாஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் பெரிய வயது வேறுபாடு இருக்காது. ஒரு 10 அல்லது ஒரு 8 இந்த மாதிரி தான் வயது வேறுபாடு. ரசூலுல்லாஹ் 40 வயசுல நுபுவத்துல இருக்கிறாங்கன்னா இவருக்கு ஒரு 30 வயது அல்லது 32 வயது, கொஞ்சம் கூட குறைய இருக்கும். ரொம்ப இளைஞர் சிறுவர் என்பதை போன்று சில மக்கள் பேசியிருப்பாங்க. ஒரு சிறுவர்லாம் கிடையாது, 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர். இஸ்லாத்தை இவர் ஆரம்பத்தில் எடுத்து சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் மகன் முதலில் அம்மார் ரதியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அம்மார் ஏற்றுக்கொண்டவுடன் அம்மாருடைய தாயார் சுமையா ரதியல்லாஹு அன்ஹா யாசிர் ரதியல்லாஹு அவர்கள் தாயும் தந்தையும் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மிக பெரும் குடுப்பனை அது. இந்த குடுப்பனை அல்லாஹ் பெரிய பெரிய நபர்களுக்கே கொடுத்தார்கள், ரசூலுல்லாஹ்க்கே கொடுக்கல. இல்ல, நபி அவர்களுடைய தாய் தந்தை இஸ்லாத்துக்கு வரல நினைச்சு வருத்தப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், எங்க வாப்பா அறியாமை காலத்திலே மௌத்தாயிட்டார், அவர் எங்க இருப்பார்? இப்போ ஃபின்னார், நரகத்தில் இருப்பாரு அப்படிங்கிறாங்க. அவர் கவலை தோய்ந்த முகத்தோடு போறார். ரசூலுல்லாஹ் அவரை அழைத்து சொன்னார்கள், இன்ன அபி வபாக்க ஃபின்னார், எங்க வாப்பாவும் உங்க வாப்பாவும் நரகம் தான். நானே வருத்தப்படலையே, நான் ஒரு தூதர்ல,
மக்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய இறைவேத செய்தியோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு தூதுவண்ணா. என்னாலே எங்க அப்பாவை காப்பாற்ற முடியாதுங்க போது நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. உன்னாலே முடியாது, என்னால முடியாது, யாரால முடியும்? யாராலையும் முடிய போறது இல்லை. அப்ப நீ கவலைப்படாத என்பதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள். நபிகளாருக்கு கிடைக்காத குடுப்பனை பாக்கியம் இந்த அம்மாருக்கு கிடைத்தது. அம்மாரினுடைய தாயார், அம்மாருடைய தந்தை, இவர்கள் மூவருமாக சேர்ந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைகிறார்கள். எந்த அளவிற்கு இந்த நிலைமை மாறுகிறது என்றால், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டாலும் இவர்கள் அடிமைகளை போன்றுதான் நடத்தப்பட்டார்கள். விடுதலை ஆயாச்சு. விடுதலை ஆயிட்டா கருப்பு நிறத்தை சார்ந்தவர்களுக்கு தனி மதிப்பு மக்கா காஃபிர்கள் கொடுத்துருவாங்களா? கிடையாது. மக்சூமியா கோத்திரத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட இந்த சுமையாவை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற காரணத்தினால் ஏராளமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கினார்கள். சுமையாவுடைய வாழ்க்கையில இந்த முழு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாடம் படிப்புன்னு இருக்கிறது. ஒரு பெண் எப்படி வாழணுங்கிறதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு. சுமையாட்ட வெறிய அளவு வழிபாடு இருந்ததா நீங்க வந்து அதிசயம் பார்க்க முடியாது. சுமையாட்ட மிக பெரும் அளவுல குர்ஆனை ஓதுவார்கள், ராகமிட்டு ஓதுவார்கள், ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதுவார்கள். ஹதீஸ் கிடையாது. சுமையா வேறு வேறு வணக்க வழிபாட்டில் இரவு தொழுகையெல்லாம் கால்கள் வீங்க நின்று தொழுதார்கள். ஹதீஸ் கிடையாது. ஆனால் சுமையாட்ட என்ன பாடம் இருக்கிறது? அவர் தர்மம் செய்தாரா? அவருக்கே தர்மம் செய்யற அளவுக்கு அவர் ஏழ்மை. என்ன பாடம் இருக்கிறது? தான் ஏற்றுக்கொண்ட ஈமான்ல எந்த காரணத்தை கொண்டும் நான் இறங்கி விட மாட்டேன் என்ற பாடம் சுமையாவிடத்தில் உண்டு. ரதியல்லாஹு அன்ஹா. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்தை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லி தரணும். உங்களுக்கு பிறகு வேறு யாரிடத்திலும் நான் விளக்கம் கேட்காத அளவிற்கு ஒரு டீடைல்டா சொல்லித்தாங்கிறார். நல்ல விளக்கமா, விரிவா. இஸ்லாத்தை பத்தி, இஸ்லாம்னா என்ன, ஏது, எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், ஒரு விளக்கமா சொல்லி கொடுத்துருங்க. உங்களுக்கு அப்புறம் இன்னும் 4 பேரை போயிட்டு நிக்க கூடாது. இல்ல, நபி இருக்கும் போது விளக்கத்தை கேட்டுக்கிட்டா நல்லது. அடுத்த ஒரு மார்க் அறிஞரை தேடணும், ஒரு சஹாபியை தேடணும், அது அவசியம் இல்லாத வேலை. நீங்களே எனக்கு கம்ப்ளீட்டா இஸ்லாத்தை பத்தி சொல்லிருங்க. அவர் வந்து கேட்கிறார். அவர் என்ன நினைச்சிட்டு கேட்கிறாருன்னா, ரசூலா எப்படி ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு பயான் பண்ண போறாங்க. அப்ப இஸ்லாம்ல இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி இப்படி வாழணும், ரசூலா கம்ப்ளீட்டா ஒரு பயான் பண்ண போறாங்க என்று எதிர்பார்த்து கொண்டு அவர் கேட்கிறார். கம்ப்ளீட்டா சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லுங்கிறார். ரசூலா 2 வார்த்தை தான் சொல்றாங்க. குல் ஆமன்து பில்லாஹ் ஃபஸ்தகீம். நீ கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான்ங்கறாங்க. அவர் பெருசா எதிர்பார்த்தார். ரொம்ப நேரம் உட்கார்ந்து ரசூலா பயான் பண்ண போறாங்க நினைச்சிட்டு அவர் கேட்டிருக்கிறார். ரசூலா 2 வரியில முடிச்சிட்டாங்க. குல் ஆமன்து பில்லாஹ் ஃபஸ்தகீம். அல்லாஹ்வை நம்பினேன் என்று நீ சொல். அதுல உறுதியா நில். நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன், நான் மறுமையை நம்பிட்டேன், எனக்கு சொர்க்கம் தான் முக்கியம், நரகம் வரக்கூடாது என்று மறுமை வாழ்க்கைன்னு பேசுவாங்க. செயல் அதை காட்டாது. அவர்கள் பேச்சு, அவர்கள் நடவடிக்கை அதை காட்டாது. இப்படி நீ இருந்துராத. அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல், அதிலே கடைசி வரை உறுதியாக நில் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அதான் சொல்றான். சூரா ஃபுசிலத் என்ற 41வது அத்தியாயம் அல்லாஹ் பேசுகிறான். யார் தன்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதிலே எவர் உறுதியாக நிற்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அல்லாஹ் அவர்களிடத்தில் வானவர்களை அனுப்புகிறான். அவர்கள் வந்து சொல்வார்களாம், அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். மக்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள். வானவர்கள் வந்து அறிவுரை கொடுக்கிறாங்க. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. இந்த உலகத்திலும் வருகிற மறு உலகத்திலும் உங்களுக்கான நேசர்கள், பாதுகாவலர்கள், அவுலியாக்கள் நாங்கள், வானவர்கள் சொல்வார்கள். இது நுஸூலமின் கஃபூருர் ரஹீம், மன்னிக்க கூடியவனுடைய, நிகரில்லா பேரன்பு கொண்டவனுடைய விருந்து என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் பேசுகிறான். இப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? அமல்லாம் 2வதுங்கறான்ல. தொழுகை, நோன்பு அதெல்லாம் 2வது. முதல் அடிப்படை என்ன? ஒருவர் தொழுகிறார், ஆனால் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையில தெளிவாக இல்லைன்னா அவர் தொழுது என்னத்துக்கு? ஒண்ணும் கிடையாது. ஏற்றுக்கொண்ட கோள்களை உறுதியா நின்னுங்க. எந்த காரணத்தை கொண்டு சரிஞ்சிடாதீங்க. பணத்தை கொடுப்பார்கள், மயங்கிறாதீங்க. பிளாக்மெயில் பண்ணுவாங்க, மயங்கிறாதீங்க. நாட்டை விட்டு விரட்டுவோம், ஊரை விட்டு விரட்டுவோம் என்பார்கள், நீங்கள் அதற்கு சரிந்து போய் விடாதீர்கள். கொலை செய்து விடுவோம் என்பார்கள், அதற்கு நீங்கள் சரிந்து விடாதீர்கள். எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்களோ அது போன்ற ஈமானி உறுதியோடு வாழுங்கள். இதுதான் இஸ்லாம் நமக்கு அடிப்படையாக சொல்லித் தருகிற போதனை. இதற்கு நபி காலத்தில் வாழ்ந்த முதன்மை முன் உதாரணம் என்றால் சுமையாவும் அவருடைய கணவரும் அவர்கள் பிள்ளை அம்மாரும் ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டு. நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, சென்ற வாரம் பேசும்போது கூட,
ரசூலுல்லாஹ் மக்காவினுடைய ராஜா குடும்பத்தை சார்ந்த மிக முக்கிய வாரிசு. நபியை அந்த குடும்பத்தார் மட்டும் போற்றி புகழல, தலையில வச்சு கொண்டாடல. முகம்மது என்ற பெயரை நீங்க பார்க்கலாம், ஊர்ல அந்த பேரை வச்ச வேற ஆளை நீங்க பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வேற வேற நபித்தோழர்களுக்கு முகமது பின் மஸ்லமா என்ற பேருடைய நபித்தோழர்லாம் உண்டு. அந்த நேரத்தில் முகம்மது பேர் இவர்களுக்கு மட்டும்தான் உண்டு, ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் உண்டு. என்ன அர்த்தம்? இவர் புகழப்பட்டவர். ஒரு மனித குலத்தில் ஒரு படைப்புக்கு ஒருவருக்கு புகழ் சேர்க்கலாம், இவருக்கு சேர்க்கலாங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பேர் வைத்து அந்த மக்கா காஃபிர்கள் அழைத்தார்கள். மக்கள் எல்லாம் அப்படி கூப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தில் உயர்ந்தவர், செல்வத்தில் உயர்ந்தவர், பாரம்பரியம் மிக்கவர், நேர்மையானவர், நன்னடத்தை மிக்கவர். 40 ஆண்டு காலத்தில் ஒரு குறை, ஒரு அழுக்கு, ஒரு கரையை பார்த்து விட முடியாது. அந்த தூதரையே 13 ஆண்டு காலம் நிலைகுலைய வைத்தவர்கள் அந்த மக்கா காஃபிர்கள். அம்மாருடைய குடும்பத்தார் நிலைமை எப்படி இருந்திருக்குன்னு வச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்து காப்பாத்திருப்பாங்க, ரசூலுல்லாஹ் அங்க காப்பாற்ற முடியாது. 13 ஆண்டு காலம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் எந்த விதமான பவரையும் கொடுக்கல. நபியால ஒண்ணுமே பண்ண முடியாது. நபி இருக்கிறாங்க, அவ்வளவுதான், ஆறுதல் தான் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சீக்கிரத்தை நமக்கு வெற்றியை தருவான். இந்த நிலையில தான் நபியே இருந்தாங்க. நபிக்கு விழற அடியை காப்பாற்ற முடியலையே, யார் வந்து காப்பாத்தினா? இவர்கள் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. இந்த கூட்டம், இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரிந்த உடனே சுமையாவினுடைய கணவர் யாசிரை, அம்மாரை இழுத்து சென்று இவர்கள் இதற்கென்று மஷூரா பண்றதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. மக்கா காஃபிர்களுக்கு தாருன் நதுவா என்று அழைக்கப்படக்கூடிய இடம், காஃபிர்கள் மஷூரா செய்யற இடம். ரசூலுல்லாஹ்வும் தோழர்களும் மறைமுகமாக உட்கார்ந்து மார்க்கத்தை பற்றி பேசுகிற இடம் தாருல் அர்க்கம் என்று அழைக்கப்படுகிற ஒரு இடம். தாருல் அர்க்கம் என்பதில் ரசூலுல்லாஹ் ஒன்று கூடுவாங்க. தாருன் நதுவாவில் இந்த காஃபிர்கள் எல்லாம் ஒன்று கூடி தினம் அவனுக்கு பிரச்சனை என்னது? ஊர்ல நிறைய பேர் மக்கள் எல்லாம் பேசுவாங்களே, ஊர் பஞ்சாயத்து மாதிரி, மக்களுக்கு தண்ணி வரல, கரண்ட் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இப்படி ஊரை பத்தி பேசணும்ல. இத மாதிரிலாம் அவன் எதுவுமே பேச மாட்டான். ஏழை மக்கள் இருக்கிறாங்களா கவனிக்கணுமே, ஊர்ல கொள்ள பெருகிருச்சு அதை கவனிக்கணுமே, அதை விட அதை மக்களை திருத்தணுமே. அவனுக்கு இது டாபிக்கே கிடையாது. ஏவன் வாழ்றான் சாவறான், அவனுக்கு அது முக்கியம் இல்லை. நபியையும் முகம்மதையும் முகமதுடைய கூட்டத்தாரை இப்படி அழிக்கலாம். தினம் மசூரா நடக்கும். ஒரு கொள்கையை அழிக்கிறதுக்கு தினம் மசூரா நடத்துறான் அப்படின்னா எத்தனை ஆண்டு காலம்? 13 வருஷ காலம் அவன் நடத்தியிருக்கான் மசூரா. ஒவ்வொரு நாள் திட்டமிடுவான், என்ன செய்யலாம், இவனை எப்படிலாம் சித்திரவதை பண்ணலாம், எப்படி இவனை இந்த மார்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரலாம், அந்த இஸ்லாத்தை எல்லாரும் நிராகரிக்க வைக்க என்ன செய்யலாம். அவதூறு என்ற ஆயுதத்தை எடுத்தார்கள். எத்தனையோ பல பயமுறுத்தலை செய்தார்கள், கொலை மிரட்டல் விட்டார்கள், சிலரை கொன்று முடித்தார்கள். அப்படி இவர்களுக்கு கிடைத்த முதல் பகடக்காய் விளையாட்டு பொம்மையாக யார் கிடைத்தார்கள்? இந்த சுமையாவும் சுமையா கணவர் யாசிரும். ஜனந்தரம் பிடிச்சிட்டு போவாங்க. அங்க கேட்க நாதியே கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒண்ணு கிடையாது. கோர்ட் போலீஸ் போக முடியாது. ரசூலுல்லாஹ் விட்டு அவங்களுக்கு ஆறுதல் அளிக்க ஆளு கிடையாது. ரசூலுல்லாஹ் ஆறுதல் மட்டும்தான் அளிக்க முடியும். தினமும் தூக்கிட்டு போவாங்க. கடுமையான முறையில் அடிப்பார்கள். ஒவ்வொருத்தரும் திட்டம் போட்டு வருவான். இன்னைக்கு சுமையாவை எப்படி அடிக்கலாம் அப்படி பிளான் போட்டு வருவான். இன்னைக்கு யாசிரை எப்படி கொடுமைப்படுத்தலாம், அம்மாரை என்ன செய்யலாம், எவன் வந்து கேட்க முடியும்? யாராவது கேட்ட முடியுமா? வாங்கிட முடியுமா? வாயை திறந்துட முடியுமா? இது எங்க அடிமை, நாங்க அப்படிதான் செய்வோம். அவர்கள் அடிமையே கிடையாது, விடுதலை ஆயிட்டாங்க. ஆனாலும் பிடிச்சிட்டு போய் கொடுமைப்படுத்துவாங்க. இந்த கவச ஆடை, இரும்பு கவச ஆடை இருக்குல்ல, அதை பழுக்க நல்ல முறையில சூடுபடுத்தி காய்ச்சி அதை கொண்டு வந்து உடல்ல போத்தி விடுவாங்க. சுமையாவுக்கு வேதனை தாங்க முடியாத ஒரு முதுமை பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி சுமையா. 30-32 வயசுல பையன் இருக்கிறாங்கன்னா அம்மாக்கு வயசு எத்தனை இருக்கும்? 50 கடந்திருக்காது. இப்படி 50 கடந்த நிலையில உள்ள அந்த மூதாட்டி சுமையாவை அந்த வயது முதிர்ந்தவர் யாசிரை கடுமையான முறையில் தினம் சித்திரவதை செய்கிறார்கள். அவங்களுக்கு அன்னைக்கு மாலை இரவு நேரம் வந்துட்டுனா அடுத்த நாளை பத்தி தான் கவலை. நாளைக்கு என்ன செய்ய போறானோ தெரியலையே. தற்கொலை நோக்கி போக முடியாது, ஊரை விட்டு ஓட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்களுக்கு இருக்கிற அவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? அபூஜஹல் கொடுத்த வாய்ப்பு, இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துரு, நாளைக்கு நான் விட்டுரு, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுரு, நாளைக்கு நீ சுதந்திரமாக நடக்கலாம், நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் லா இலாஹ இல்லல்லாஹ் விட்டு. எல்லாரும் கடவுள், அல்லாஹ்வும் கடவுள் சொல்லிட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லையே, எல்லாமே கடவுள் இருக்கு, அதுல 10ஓட 11 அல்லாஹ் சொல்லிட்டு போ. அல்லாஹ் மட்டும்தான் கடவுளுங்கிறது இங்க பஞ்சாயத்து, அதை பேசாத. இதை மீண்டும் வலியுறுத்துறான். அந்த பெண்மணி அதுக்கு மறுகருத்து பேசுறதே இல்லை. அவன் சொன்ன வார்த்தையை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் அம்மார் ரலியல்லாஹு தன்னுடைய தாயார் சுமையாட்ட பேசுறாங்க. தாயார், நீங்க அந்த வார்த்தையை சொல்லிடலாமே, ஒரு பேச்சுக்காது. அல்லாவுக்கு எதிரான வார்த்தையை என் வாயிலிருந்து இனி வராது.
அபூஜகல் எதை எதிர்பார்க்கிறானோ, அபூ லஹப் எதை எதிர்பார்க்கிறானோ அப்படிப்பட்ட வார்த்தையை என் வாழ்நாள் நான் சொல்லவே மாட்டேன். அவன் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும், நான் சொல்ல முடியாது. அவன் என்ன செய்யணும் செய்யட்டும். இந்த மனநிலையில இருந்தாங்க. அவன் ஒவ்வொரு முறை வந்து கேட்கிறான். ஒவ்வொரு நாள் புது புது டிமாண்ட். உன் அல்லாஹ்வை நீ திட்டு அப்படிங்கிறான் ஒரு நாள். லாத் உஸ்ஸாதான் கடவுள் என்று பேசு என்கிறான் ஒரு நாள். முஹம்மதை திட்டு, நீ யாரை தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அவரை மானங்கட்டாப்ல கேளு, கிளி கண்டமணிக்கு திட்டு. இவன் பேசுற, இவன் இன்னைக்கு இந்த டிமாண்டை ஏத்துக்குவாங்கன்னு அவன் எதிர்பார்த்து அடிக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவன் தோல்வியைத்தான் அனுபவிக்கிறானே தவிர ஒரு நாள் கூட அவன் ஜெயிச்ச பாடு இல்லை. அந்த பெண்மணியை இவ்வளவு தூரம் படாத பாடுபடுத்தி அவனுக்கு பொறுமை இழந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த பெண்ணை உற்றவே கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஈட்டி எடுத்து அந்த பெண்ணை குத்தி கொலை செய்து விடுகிறான். இஸ்லாத்திற்காக முதலில் ரத்தம் சிந்திய நபி தோழர்கள் மட்டும் இல்ல, முழு சமுதாயத்திலேயே முதல் நபர் இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து சுமையாவினுடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அவர்களையும் கொன்று ஷஹீதாக்கி விட்டார்கள். அம்மாரை மட்டும் கொல்லாம விட்டு வச்சிருக்கிறாங்க, விட்டுறக்கூடாது இவனை. அம்மாரை தொடர்ச்சியா தாய் தந்தை மரணிச்சாச்சு, மௌத்தாயாச்சு, கொண்டு போய் ஜனாசா அடக்கம் பண்ணியாச்சு. மீண்டும் அம்மாருக்கு கொடுமை செயல்கள் நடக்குது. ரசூல்லா வந்து கேட்கிறாங்க அம்மார்ட்ட, உன் நிலைமை எப்படி இருக்கு, என்ன ஏது? அடிப்படாத ஒரு இடத்த கூட என் உடம்புல காட்ட முடியாதுங்கிறார். அடிப்படாத வேதனைப்படாத ஒரு உடல் உறுப்பை உடம்புல காட்ட முடியாது, அவ்வளவு இடத்துல அடிச்சிட்டாங்க. கண்ணீர் மல்க பேசுகிறார். அவ்வளவு வேதனைகளை சோதனையா தாங்கிட்டு இருக்கிறேன். ஒரு நேரம் என்ன ஆகுது, இரும்பை பழுக்க காய்ச்சி உடல்ல பல இடங்கள்ல சூடு போடுறாங்க, வெப்பத்தை ஏத்துகிறார்கள் உடல்ல. ஒரு நாள் வலி தாங்க முடியாமல் அந்த வேதனை முடியுது. ரசூலாட்ட ஓடி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படிலாம் வேதனை கொடுக்கறாங்க, என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல்லா துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நெருப்பை குளிர வைத்தவனே, இந்த அம்மாரினுடைய நெருப்பை நீ குளிர வை. இவருக்கு நீ ஒரு நிம்மதியை தா, ஒரு பாதுகாப்பு கொடு. ஒரு பல துன்பத்தை அனுபவிக்கிறார், இவருக்கு நீ உதவி செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு அவர்களுக்காக துஆ செய்தார்கள் என்ற செய்தியையும் ஹதீஸ்கள் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் இவர்கள் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்பது மட்டும் அல்ல. இவன் அடிக்கிறான், நாம இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டோம், அடுத்து எவனும் உள்ள வரமாட்டான். நாளைக்கு இஸ்லாம் வளராது, அடுத்த தலைமுறைக்கு இஸ்லாம் போய் சேராது. இனி வரக்கூடிய தலைமுறையினர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்றால் நான் செத்தாதான் சரியாகும்னா நான் சாக தயார் நின்னாங்க. அவ்வளவு பெரிய ரத்தத்தை சிந்திய வரலாற்றுக்கு பின்னால் வந்த இந்த முஸ்லிம் கூட்டம் இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு பொருளாதார நஷ்டம் வட்டியில கொண்டு போய் விட்டுறது. இவனால் நிலைய நிக்க முடியல. அவர்கள் சாகரடி நின்னாங்க. இவன் ஒரு வறுமையை தாண்ட தயாராக இல்லை. இவன் ஒரு கஷ்டத்தை தாண்ட முடியல. ஒரு கடுமையான கஷ்டம் தூக்கல தொங்குறான். கேட்ட முஸ்லிம்ங்கிறான். ஒரு கடுமையான மனவேதனை. இவன் எப்படி மாறி விடுகிறான் என்றால் அல்லாஹ்வை வணங்காதவனை போன்று தலைகீழாக மாறி விடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நிஅமா. மனிதனுக்கு செல்வத்தை அல்லாஹ் தாராளமாக அள்ளி வழங்கி அருள் வளத்தை அள்ளி வழங்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்துகிறான் என்று அவன் பேசுகிறான். வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கான், செல்வத்தை எடுத்தேன்னு சொல்லல, செல்வத்தை சுருக்குனேங்கறான்ல. செல்வத்தை அவனுக்கு நாம் சுருக்கி கொடுக்கும் போது, குறைத்து தரும்போது அவன் என்ன செய்கிறான்? ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று பேசுகிறான். இந்த வார்த்தை பேசலன்னு சஹாபாக்கள் பேசி இருக்கும், அவங்களும் பேசலையே. அல்லாஹ்வை அவர்கள் திட்டலை, அல்லாஹ் உனக்காகத்தான் இவ்வளவு பாடுபடுற, நீ பார்க்க மாட்டியா, இரக்கம் இல்லையா? இந்த வார்த்தை அவங்க பேசலையே. எல்லா துன்பத்தையும் சொர்க்க வாழ்க்கைக்காக வேண்டி அவர்கள் அனுபவித்தார்கள் என்றால் அந்த சுமையாவுடைய கணவர் யாசிர், அவர்களுடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு அவர்கள். எந்த அளவிற்கு அம்மாரினுடைய கொடுமை தாக்குதல் நடக்குது அப்படின்னா, சில நேரங்கள் எல்லாம் துன்புறுத்துவாங்க, மயங்கி விழுந்துருவார். ஆளு மௌத்தான்னு கேட்பாங்க. ஆள் மௌத்தாயிட்டாரா, கதை முடிஞ்சிருச்சா? அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவரால் வேதனை தாங்க முடியாமல் மயக்கத்திற்கு மூர்ச்சையாகி விழுகிறார். ஆனாலும் இவர்கள் வேதனை தொடர்ந்தது, விட்டவே கூடாது. அது என்ன ஒரு அடிமைக்கு இந்த நிலைமை? அவன் நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த கொள்கை தான் இருப்பானா, பாத்துருமா, அவனா நானும் பாத்துருமா என்ற கொடூர மனநிலை கொண்ட இந்த காஃபிர் கயவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டார்கள். திட்டமிட்டு வருவான், இன்னைக்கு என்ன செய்யணும்,
இன்னைக்கு அவங்களை விடவே கூடாது என்ற மனநிலையில் தினம் தினம் காலையில் எழும்போது அவங்களுடைய மனநிலை அது. இந்த சஹாபாக்கள் மனநிலையில இன்னைக்கு என்ன அனுபவிக்க போறோம்னு தெரியலையே. காலை எழும்போது அவர்கள் நிலைமை இது. அதனால்தான் இந்த அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வளவு பெரிய தியாகத்தை அனுபவித்தனுடைய விளைவு ஒரு குறிப்பிட்ட காலம் கடக்கிறது. இஸ்லாத்திற்கான ஆட்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அவங்க இணைகிறாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க இணைகிறாங்க. இஸ்லாத்திற்கான வலு அந்த இடத்திலேயே கொஞ்சம் அதிகரிக்கிறது. ஆனாலும் அம்மார் மீது பயன்படுத்தப்பட்ட அந்த பிரயோகங்கள், அந்த தாக்குதல்கள் குறைந்தபாடு கிடையாது, அது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அம்மார் ரலியல்லாஹு அவர்களை இவ்வளவு தூரம் படாத பாடுபடுத்தி கொடுமைப்படுத்தி இந்த நிலையில் இவர்கள் ஆள்படுத்தினார்கள் என்ற செய்தி பார்க்க முடிகிறது. இவ்வளவு தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இத்தகைய நல்லடியார்களை குறித்து பேசுகிற ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை நீங்கள் பார்க்கலாம். சூரா தௌபா என்ற 9வது அத்தியாயத்தினுடைய 111வது வசனம். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னah. இறை நம்பிக்கை கொண்டவர்களிடத்திலிருந்து உயிரையும் பொருளாதாரத்தையும் நான் விலைக்கு வாங்கி கொண்டேன். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். ஈமான் கொண்டவனுடைய உயிர் எனக்கு சொந்தங்கிறான். ஈமான் கொண்டவனுடைய பொருளாதாரம் எனக்கு சொந்தம். என்ன அர்த்தம்? கொடுத்துருங்கிறான். நம்மளை பார்த்து விட்டு உயிரை வச்சுக்காத, விட்டு எனக்காக. பணத்தை வைத்துக் கொள்ளாத, எனக்காக விட்டு. அதற்கு பகரமாக நான் உனக்கு சொர்க்கத்தை தருகிறேன். நீ உயிரை கொடு, உன் பணத்தை கொடு, உனக்கு நான் சொர்க்கத்தை தருகிறேன். இது அவர்களுக்கு மத்தியில் போடப்பட்டிருக்கிற வியாபாரம் என்று அல்லாஹ் சொல்றான். நம்மளை கேட்காம அல்லாஹ் வியாபாரத்தை முடிவு பண்ணிட்டான். வியாபாரம் கையெழுத்திடப்பட்டது. அல்லாஹ்வுக்காக உயிரை பணத்தை கொடுத்தால் சொர்க்கம் கிடைக்கும். வியாபார அடிப்படையில் அல்லாஹ் தந்துருவான். ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். உடன்படிக்கைக்கு அல்லாஹ் மாற்றம் நடக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் ஒருபோதும் வாக்குறுதி மீற மாட்டான், வாக்குறுதியை பேணுவான். திருக்குர்ஆன் பேசுகிறது. ஒருவேளை நான் என் உயிரை தரமாட்டேன், பொருளாதாரத்தை தரமாட்டேன், தியாகம் பண்ண மாட்டேன் என்று நீங்கள் இருந்தால் சொர்க்கம் உங்களுக்கு கிடையாது. வியாபாரம் என்ன சொல்லுது? உயிரை கொடுத்தால், பணத்தை கொடுத்தால், தியாகம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும். நீ எதையுமே தரமாட்டேன், சொர்க்கமே கிடையாதுங்கிறான் அல்லாஹ். இது உங்களுக்கு மட்டும் போடப்பட்டது இல்லைங்கிறான். பின்னாடி அல்லாஹ் பேசுகிறான். யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துலூன வ யுக்தலூன். இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவார்கள். இவர்களும் எதிரிகளுக்கு எதிராக சண்டையிடுவார்கள், எதிரிகளும் இவர்களுக்கு எதிராக சண்டையிடுவார்கள். இவர்களும் கொல்லுவார்கள், இவர்களும் கொல்லப்படுவார்கள். வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபி தௌராத்தி வல் இன்ஜீல் வல் குர்ஆன். இதைத்தான் தௌராத் வாசிகளுக்கும் நாம் விதியாக்கினோம், வாக்குறுதி அளித்தோம். இதைத்தான் இன்ஜீல் வாசிகளுக்கு நாம் விதியாக்கினோம், வாக்குறுதி அளித்தோம். இதைத்தான் இந்த குர்ஆன் வாசிகள், இந்த சமுதாயத்திற்கும் நாம் விதியாக்குகிறோம், வாக்குறுதி அளிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வமன் அவுஃபா பி அஹ்திஹி மினல்லாஹ். அல்லாஹ்வை விட வாக்குறுதியை பேணக்கூடியவன் யாரும் இருக்கிறார்களா? அட, உலகத்தில் உள்ள மனுஷன் நீ அப்படி நம்புறிய, படைச்சவனை நம்ப மாட்டியாங்கிறான்ல. என்னை விட எவனாவது ஒருத்த வாக்குறுதி அப்படி பேணுவானா? நான் மீறி நடப்பவனா? அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தபிஷிரு பி பையிக்கும் அல்லதி பைஅத்தும் பிஹி. அல்லாஹ்வோடு இந்த வியாபாரத்தில் நீங்கள் இணையுங்கள். பிசினஸ்களை கூப்பிடுறோம், எல்லாரும் வாங்க பிசினஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த பிசினஸை, இந்த வியாபாரத்தை தொடங்கி அதனால் மனமகிழ்ச்சி அடையுங்கள். ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَلِيمُ. மகத்தான வெற்றி என்றால் அது இதுதான். இந்த வசனம் வேற யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, அம்மார் ரலியல்லாஹு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு மிக கணக்கச்சிதமா பொருந்தும். உயிரை கொடுக்கணும்னே பிறந்த கூட்டம் அவர்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டிய சாக வேண்டும் என்ற மனநிலையில் வாழ்ந்தவர்கள் அவர்கள். எந்த சூழ்நிலையிலும் சரி, அந்த ஏக தெய்வத்திற்கு இணை வைப்பதோ, அவனை நிராகரித்து வாழ்வதோ, அதற்காக எவ்வளவு பெரிய இடர்பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிடக் கூடாது என்பதில் தெள்ள தெளிவான மனநிலையில் இருந்தார்கள் அந்த அம்மார் ரலியல்லாஹு அவருடைய குடும்பம். இப்படி பிரச்சனை போகுது. ஒரு நாள் அம்மாரை ரொம்ப கொடுமையா தாக்குதல் பண்றாங்க. அவரால் வழி தாங்க முடியல. அவர்கிட்ட வச்ச டிமாண்ட் என்னது? லாத்து உஸாவை நீ ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல், அல்லாஹ்வை திட்டு. இவர் வழி தாங்க முடியல. எல்லாருமே மனிதர்கள் தானே. இந்த வழியை தாங்க முடியாமல் சொல்கிறார், அல்லாஹ்வை சில வார்த்தைகளை கொண்டு திட்டுகிறார். லாத்து உஸாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்பிக்கை கொள்கிறேன். விட்டுட்டாங்க. அன்னைக்கு இவ்வளவு நாள் எதிர்பார்த்தோம், இந்த வார்த்தை ஒரு நாள் வரல, இன்னைக்கு வந்துருச்சு. அன்னைக்கு அப்படியே வேதனை விட்டுட்டாச்சு. ரசூலாட்ட அவர் பதறி உழுந்து வரார் நபி இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி இறைவனை வசைபாடி விட்டேன், திட்டேன். வேற என்ன செஞ்சேன்? லாத்து உஸா என்ற இணை தெய்வங்களை நான் ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டேன். என் நிலைமை என்ன அப்படிங்கிறாங்க. அவர் ரசூலா சொன்னாங்க, இதை வாய் வார்த்தையாக சொன்னீர்களா, உளப்பூர்வமாக சொன்னீர்களா?
உள்ளத்தை அபூஜஹல் பிளந்து பார்க்க முடியாது இல்ல. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், அல்லாஹ்வுடைய உதவி வரலையே, அல்லாஹ்வே வேண்டாம் அப்படின்னு மனதளவில் சொன்னீர்களா, அல்லது அபூஜஹலை திருப்திப்படுத்த வாய் வார்த்தையாக சொன்னீர்களா? ரசூலுல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரே, உள்ளத்துல என் உள்ளம் ஈமானால இருக்கு, அதெல்லாம் எவனும் நோண்டி எடுக்க முடியாது, அதை பிரித்து எடுக்க முடியாது. நான் வாய் வார்த்தையில வழிதாங்க முடியாமல் தப்பிப்பதற்கு சொன்ன வார்த்தை அப்படின்னாங்க. அல்லாஹ் அப்பதான் ஒரு வசனத்தை இறக்குறான். உள்ளத்தில் ஈமான் இருக்கும் பொழுது நிர்பந்திக்கப்பட்டவர்கள் சில வார்த்தைகளை பேசுவதனால் அல்லாஹ்விடத்தில் அது ஒரு குற்றம் கிடையாது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பாக வந்த வசனம், அம்மாருக்கு இருந்த பெரிய கவலை என்னது? உள்ளத்தில் ஈமான் இருக்காத மாற்றம் கிடையாது, வாய் வார்த்தையில வழிதாங்க முடியாமல் சொன்னேன், இதுக்கு அல்லாஹ் குற்றம் முடிச்சிருவானோ, நான் செய்த இத்தனை நாள் தியாகம்ல வீணாயிடுமோ என்ற பதற்றத்தில் ஓடி வராரு. அல்லாஹ் வசனத்தை அருளுகிறான். அது ஒரு பிரச்சனை கிடையாது, அது பாவம் இல்லை, அது அவர்கள் மீது எந்த விதமான குற்றம் கிடையாது. ஒருவர் நிர்பந்திக்கப்படுவாரே ஆனால், வழிதாங்க முடியாத சூழ்நிலை அடைவாரே ஆனால், அல்லாஹ்வை ஒருவர் வசைபாடுவது வாய் வார்த்தையால், மாற்று தெய்வங்களை இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய இணையாக இருப்பதாக அவர்கள் கற்பனை செய்யக்கூடிய அந்த போலி தெய்வங்களை வாய் வார்த்தையாக ஏற்றுக்கொள்வதில் குற்றம் கிடையாது அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு இந்த வார்த்தையை தான் எல்லாரும் நிர்பந்தத்துக்கு எடுக்கிறாங்க. வட்டிக்கு செல்பவர்களும் இதே வார்த்தையை தான் எடுக்கிறார், மது அருந்துபவரும் இதே வார்த்தையை தான் எடுக்கிறார். எல்லா விதமான மார்க்கம் வெறுத்த வேறறுத்த பல தீமையான காரியத்தை செய்பவர்களும் இந்த நிர்பந்த வசனத்தை தான் எடுக்கிறாங்க. என் உள்ளத்துல தப்பான எண்ணம் கிடையாது, வேற வழி இல்லை. எது வழி இல்லை? சாகர இடத்துல உள்ளவருக்கு அவருக்கு தான் வழி இல்லைன்னு அர்த்தம். இந்த நிர்பந்தம்னா தெரிந்து கொள்ளுங்கள், உயிர் போகிற நிலைதான் வழி இல்லை என்ற அர்த்தம். சொகுசாக இருந்து கொள்வார்கள், வீட்டில் சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கு இன்ஸ்டால்மெண்ட்ல பொருளை வாங்கிட்டு என்ன வழி இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஆடம்பரமாக திருமணம் நடத்துவதற்கு பல பொருளாதாரத்தை கடன் பெற்று அந்த கடனை கொடுக்க முடியாத நிலை போய் வட்டியில் விழுந்து அந்த கடனை அடைக்காமலே மரணிப்பது என்ன வழி இல்லைன்னு என்ன அர்த்தம்? இந்த பாவத்தை நோக்கி நீங்களே செல்வீர்கள். பாவத்தை அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபமனிது துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலைஹி. ஒரு ஹராமான காரியத்தோடு எப்ப ஈடுபடலாம் தெரியுமா? ஃபமனிது துர்ர கைர பாகின், வழியே செல்லாமல், வலா ஆதின் அதாவது நிர்பந்திக்கப்படாமல் வழியே செல்லாமல். யார் ஒருவர் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அந்த பாவத்தை நோக்கி வரம்பு மீறாமல் வழியே செல்லாமல் ஒருவர் நிர்பந்திக்கப்படுவாரே ஆனால் அவர் மீது குற்றம் இல்லை. நீங்க அந்த பாவத்தை நோக்கி போகல, நீங்கள் வரம்பு மீறல, உங்களை நோக்கி அந்த பாவத்தின் சூழ்நிலை வருது, நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய ஒரு அச்ச உணர்வு, ஈமானை இழந்துட்டோமோங்கிற ஒரு பயம் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு பாருங்க. இது காலங்கள் கடக்கிறது, ஒரு வழியாக அல்லாஹ்வுடைய உதவியில் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காப்பாற்றப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை கடக்குது. இஸ்லாத்திற்காக முதலில் உயிர் நீத்தவர்கள் என்ற பட்டத்தை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் பெற்றுக் கொள்கிறது. அம்மாரினுடைய தாயாரும் அம்மாருடைய தந்தையும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற செய்தியினால் ஒரு காலம் கடக்குது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் பண்ணி மக்கா மதீனாவுக்கு செல்கிறார்கள். ஏராளமான யுத்த களத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் வீரதீரமாக நின்று போரிட்டார்கள், சண்டையிட்டார்கள். ஒரு முறை ஒரு காரியத்திற்காக, இறை பணிக்காக கற்களை சுமந்து கொண்டு முகத்திலும் தோல் புஜங்களிலும் உடலினுடைய எல்லா பகுதியிலும் மண் படிந்த நிலையில அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சில கற்களை சுமந்து கொண்டு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையில இருந்த அந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டு முகத்தில் இருக்கிற மண்ணை தடவி கொடுத்துட்டு, அம்மாருக்கு ஏற்படக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? இவரை சில அநியாயக்காரர்கள் கொலை செய்வார்கள் அப்படின்னு ரசூலா முன்னறிவிப்பு பண்றாங்க. ரசூலா வாழும் போதே சொல்ற வார்த்தை, சில அநியாயக்காரர்களால் அம்மார் கொலை செய்யப்படுவார். சஹாபாக்களுக்கெல்லாம் பேரிடியை கொண்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நிலைமை என்ன தெரியுமா? அம்மாருக்கு எதிராக ஆயுதம் தூக்குறவன் எல்லாம் அநியாயக்காரன். இதான் அந்த ஹதீஸ் சொல்லுது. அப்ப எந்த நேரத்திலும் சரி அம்மாருக்கு எதிராக மட்டும் வந்துடக்கூடாது. நபியினுடைய நேரடி வார்த்தை. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக நடந்துவிடக் கூடாது என்ற மனநிலையில சஹாபாக்கள் எல்லாருமே தெளிவா நின்னாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்யறாங்க, சில நாட்கள் கடக்கிறது, பள்ளிவாசலுடைய ஒரு சுற்றுச்சுவர் கீழே இடிஞ்சு விழுந்துருது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள நிக்கிறாங்க. விழுந்த உடனே சஹாபாக்கள் எல்லாரும் பதறி விழுந்து போறாங்க. அம்மார் மௌத்தாயிருப்பார் போல, யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாம் பெரிய பெரிய கருங்கல்ல கொண்டு கட்டி இருக்கிறாங்க. அது இடிஞ்சு விழுது, அங்க உள்ள அம்மார் நிக்கிறார், அவர் மேல விழுந்திருக்கு. அம்மார் மௌத்தாயிட்டார் மனநிலையில் போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான், மாற்றமே கிடையாது. அம்மார் கொல்லத்தான் படுவார், இது கொலை கிடையாது, இது விபத்து, கண்டிப்பா ஒரு உயிரோடு இருப்பாருங்கிறாங்க. அதே மாதிரி அம்மார் உயிரோடு இருந்தார்.
ஒருவரை அல்லாஹ் எந்த நிலையில மௌத்தாக்கணும் முடிவெடுக்கிறானோ அதுக்கு முன்னாடி லட்ச சோதனைகள், பிரச்சனைகள், விபத்துக்கள், அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அல்லாஹ் அதை காப்பாத்தி கூட்டு வந்துருவான். உனக்கான நேரம் வேற ஒரு இடம் இருக்கு. உமர் ரதியல்லாஹு அவர்கள் எத்தனையோ பல போர்க்களத்தில் எதிரிகளுக்கு மத்தியில் நின்று சண்டையிட்டார்கள். அங்கெல்லாம் அல்லாஹ் கொல்லலையே, மௌத்தாக்கலையே, எங்க கொண்டுதான். அவருடைய ஆட்சி காலம் 10 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. ஒரு நாள் ஃபஜருடைய தொழுகையில் மஸ்ஜித் நபவியில் ஏராளமான நூற்றுக்கணக்கான நபித்தோழர்கள், தாபியீன்கள் கலந்து கொள்ளக்கூடிய பரிசுத்தமான ஒரு அமலில் நிற்கும் பொழுது முதல் சஃபில் இருந்த ஒரு நயவஞ்சகன் கத்தியால் குத்தி கொலை செய்து விடுகிறான். நீங்க போர்க்காலம் வரைக்கும் போனீங்க மௌத்த தேடி, மௌத் அல்ல எங்க கொண்டு தான் உங்க மொஹல்லா பள்ளிவாசல்ல நீங்கள் தொலை வைக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான். மரணத்தை எங்கு வேண்டுமானாலும் தருவான். அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு இப்படி மௌத்தாக மாட்டாங்கிறத ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பாக செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த வேற சில சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால், மார்க்க விஷயத்தில் அவ்வளவு பேணுதல் மிக்கவர் இந்த அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். குளிப்பு கடமை ஆகிவிட்டால் குளித்து விட்டு தான் தொழ வேண்டும் என்பது இறைவன் போட்ட சட்டம். ஒரு முறை ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. பயணத்தில் பனு முஸ்தலிக் என்ற யுத்த களத்தை முடித்து விட்டு நபி அவர்கள் திரும்பும் போது ஒரு இடத்துல தங்குறாங்க. ஆயிஷா நாயகி கழுத்து முத்துமாலையை துளைத்ததனால் பகல் வேளையில் 2 முறை முத்துமாலை துளைக்கிறாங்க. 2வது முறை இரவு வேளையில் துளைத்ததன் ஆயிஷா நாயகி மீது குற்றச்சாட்டு, அவதூறு குற்றச்சாட்டு வைப்பதற்கு ஒரு போதுமான ஒரு நிலையை போன்று அங்க உருவானது. இது பகல்ல நடக்குது. ரசூலுல்லாஹ் அந்த பனு முஸ்தலிக் போற முடிச்சுட்டு வராங்க. ஒரு இடத்துல அமர்றாங்க. அங்க தண்ணீர் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். ஃபத்தயம்மமு ஸஈதன் தய்யிபன், தூய்மையான மணலை தொட்டு நீங்கள் தைமம் செய்து கொள்ளுங்கள். வசனத்தை இறக்கிட்டான். இப்ப குளிப்பு கடமையானவர்களோ தண்ணீர் இல்லாத போது, அல்லது ஒளிச்செய்ய நிலையில் உள்ளவங்க தண்ணீர் இல்லாத போது, தண்ணீர் இருந்தும் பயன்படுத்த முடியாத நிலை இருக்கும் பொழுது இவர்கள் தைமம் செய்யலாம். அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த செய்தி தெரியும். எப்படி தைமம் பண்ணன்னு தெரியாது. தைமம்க்கு ஒழுக்கு ஒரு ரூல் இருக்கிற மாதிரி தைமம்க்கு ஒரு ரூல் உண்டுல, எப்படி செய்யணும்னு அம்மாருக்கு தெரியாது. அவருக்கு ஒரு முறை பயணத்தில் குளிப்பு கடமை ஆகிவிட்டது. மண்ணை தொட்டு தைமம்ங்கிறான். மண்ணை தொடரணும் என்னன்னு தெரியல, எப்படி தொடரணும் எப்படி தேய்க்கணும் தெரியல. மேலாடைய கலெக்டர் மண்ணில் கடந்து உருள ஆரம்பிச்சிட்டார். அவ்வளவுதான், நமக்கு தெரியல. அல்லாஹ்ட்ட குற்றவாளி ஆகக்கூடாதுல, உடல்ல எல்லா உறுப்பும் மண்ணு பற்றட்டும். மண் மேலாடை கலட்டுகிறார், முழுக்க மணல்ல கடந்து உருள்றார். ரசூலுல்லாஹ் வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி எனக்கு பயணத்துல குளிப்பு கடமை ஆயிடுச்சு, தண்ணீர் இல்ல, இப்ப குளிச்சாகணும், அதனால் நான் என்னுடைய ஆடையை கலட்டி மண்ணில் நான் உருண்டு கொண்டேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை கேட்டு சிரித்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியும். இதுல இப்படி தைமம் பண்ணக்கூடாது என்ற பாடம் பெறுவதை போன்று அவற்றிருந்து மார்க்க பேணுதல பாருங்களேன். நாமே இப்படி செய்யணும்னு அவர் நினைக்கல. நான் எவ்வளவு பெரிய தியாகி அப்படி நினைக்கல. அவர் என்ன மனநிலையில் இருந்தாரு? இந்த அமலை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற இடத்தில் இருந்தார் அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை பார்க்க முடிகிறது. மார்க்க பேணுதல். ஒரு முறை மதீனா நகரத்தில் காலித் பின் வலீத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தருணம். காலித் பின் வலீத் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். மக்கா வெற்றிக்கும் ஹுதைபியா உடன்படிக்கைக்கும் மத்தியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர். குறைஷிகள் இவருக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. இஸ்லாத்துக்கு வெளியே மட்டும் மதிப்பு இல்லை, இஸ்லாத்துக்குள்ளே அவருக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. இவர் ஒரு யுத்த களத்தில் கலந்து கொள்வாரே ஆனால் அல்லாஹ் அவருக்கு வெற்றியை தருவான் என்ற நம்பிக்கை இருக்கிற அளவிற்கு இவர் ஒரு பெரும் தலை சிறந்த வீரர். வியூகம் அமைப்பதில் அவ்வளவு பெரிய கை தேர்ந்த ஒரு நபர். அந்த காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம், ஒரு நாள் சண்டை. அந்த சண்டையில அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையான முறையில் இவர் திட்டி விடுகிறார். ரசூலுல்லாஹ்ட்ட தகவல் போகுது, செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மாரை யார் கோபப்படுத்தி விட்டாரோ அவர் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டார். அம்மார் என்ன சாதாரண நபரா? நீங்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்காமல் ஓடிய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இல்லையா? அவரு முதல் நாளில் ஏற்றவர். அவர் காலித் பின் வலீத் எப்போ வந்தாரு? இஸ்லாத்திற்கு வந்ததிலிருந்து 19 ஆண்டு 20 ஆண்டு கழிச்சு வராரு இஸ்லாத்துக்குள். அவருக்கு இஸ்லாம் ஒரு மதிப்பு தருதுன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி காஃபிர்களுடைய கரங்கள் ஓங்கிய காலத்தில், இங்க எந்த விதமான பாதுகாப்பு அரணுமே இல்லை என்ற சூழ்நிலையில் யுத்த களத்தை பற்றி சட்டம் அருளப்படுவதற்கு முன்பு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அத்தனை தியாகத்தை சகித்துக் கொண்டார். அந்த அம்மாரை ஒருவர் கோபப்படுத்துவாரே ஆனால் அவர் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டார். அம்மாரை யார் வேதனைப்படுத்துகிறாரோ
அவரை அல்லாஹ் கட்டாயம் வேதனைப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கேட்ட உடனே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் உடனே தன்னுடைய பலகீனத்தை உணர்ந்து பணிவை காட்டி அம்மார் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டார் என்ற செய்தி பார்க்க முடிகிறது. எவ்வளவு பெரிய அந்தஸ்து உச்சத்தில் அல்லாஹ் வச்சிருக்கான் பாருங்க. இந்த கண்ணியம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? நிர்பந்தமான கஷ்ட காலத்தில் கூட இஸ்லாத்தை விடாதவர்களுக்கு கிடைத்த கண்ணியம். இந்த கண்ணியம் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூட கிடையாது. இந்த கண்ணியம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூட கிடையாது. சஹாபாக்களோடு ஒப்பிடும்போது, நம்மளோட ஒப்பிடும்போது காலித் இன்றைக்குமே தலை சிறந்த உச்சாணி கொம்புல தான் இருக்கிறார். அதுல மாற்றம் கிடையாது. சஹாபாக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அம்மாருடைய கண்ணியம் காலித் கிடையாது, அபூ சுஃபியான் கிடையாது, சுஹைல் கிடையாது. இது போன்ற பெரும் பெரும் பணக்காரர்கள், மக்கா தலைவர்களாக பார்க்கப்பட்ட நபித்தோழர்கள், பிற்காலத்தில் ஏற்றவர்கள், இவர்களுக்கு அந்த கண்ணியம் பெற்றுக்கொள்ள முடியாது. அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கண்ணியத்தை பெற்றார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்கள் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு காலம் கடக்கிறது, ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம். யமாமா என்ற ஒரு பெரும் யுத்த களம் நடக்கிறது. இந்த யுத்த களம் யாருக்கு எதிராக? முசைலிமா என்று சொல்லப்படுகிற ஒரு பொய் தூதுவன். அவன் தன்னை நபிங்கிறான். அவன் என்ன பார்த்துட்டான்? முகமதுன்னு ஒருத்தர் வந்தாரு, நபின்னாரு. அவராலே 10,000 பேரை திரட்டி ஒரு இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை கட்டமைக்க முடியும், நம்மளால முடியாதா? அங்க இறைவன் ஒருத்தன் பின்னாடி இருக்கிறான், அதனால அவரால் வளர முடிந்தது. இவன் இதையே ஃபார்முலா ஃபாலோ பண்றான், நானும் தூதுவன். உடனே அவன் போர்க்களத்தை தயார் செய்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் அவங்களும் போர்க்களத்தை தயார் செய்தார்கள். முசைலிமா என்பவன் வக்ஷி என்ற ஆரம்பத்தில் காஃபிராக அடிமையாக இருந்தவர், பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அந்த ஒரு கருப்பர் மூலமாக படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி பார்க்க முடியும். இந்த யுத்த களம் சில சஹாபாக்களுக்கெல்லாம் மன ரீதியான ஒரு பலகீனத்தை தந்தது. எதிரிகள் இவ்வளவு பேர் இருக்கிறான், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு. அவர்கள் போகும்போது, அவர்கள் பலகீனம் அடையும் போது அவர்களை உற்சாகப்படுத்தி ஆர்வமூட்டி அதே போர்க்களத்தில் யுத்தம் செய்ய வைத்தவர் இந்த அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவர்கள். இன்னொரு காலம் கடக்கிறது. அபூபக்கருடைய மரணம் தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மரண காலம், அவருடைய ஆட்சி காலம். இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூஃபா என்ற அந்த பக்கத்துல, மதீனாவுக்கு பக்கத்தில் இருந்த அந்த கூஃபா என்ற நகரத்திற்கு ஆளுநரை நியமிக்கிறார். அம்மார் ரலியல்லாஹு அவங்களை தூக்கி ஆளுநரை போடுறாங்க. நிறைய பேர் நினைக்கலாம் அம்மாருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு. சமுதாயத்தில் அவருக்கு பணம் கிடையாது, அந்தஸ்து கிடையாது, எந்த விதமான பெயர் புகழ் கிடையாது. ஆனால் எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக நின்று இந்த இஸ்லாத்தில் தியாகம் பண்ணவர் அம்மார் அப்படின்னாங்க. நான் ஏத்துக்கு முன்னாடி நின்னாருங்க அவரு. எனக்கு இந்த மார்க்கத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்றால் என்னை விட அந்தஸ்து அவர் கூட. அவர் நபிகளாரோடு சேர்ந்து போர்க்களத்தில் கலந்து கொண்டார், நபிகளாரோடு ஹிஜ்ரத் செய்தார். ஆரம்ப கட்ட காலத்திலேயே இவரும் இவருடைய தாய் தந்தையும் இஸ்லாத்திற்காக பெருமளவில் தியாகத்தை, இன்னல்களை சந்தித்தார்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த நபரை உங்களுக்கு நான் தலைவராக, ஆளுநராக நியமிக்கிறேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தன் ஆட்சி காலத்தில் அம்மார் ரலியல்லாஹு அவர்களை ஆளுநராக நியமிக்கிறார்கள். அதுவும் கடந்து போது, காலங்கள் கடக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம், அது 13 ஆண்டு காலம். அது முடிந்து அவர்களுடைய மரணம் தொடர்ந்து அலி ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம். இந்த அலி ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம், அல்லாஹ்வுடைய உதவியில் அவர்கள் தலை சிறந்த ஒரு நபித்தோழர், சிறந்த முறையில் ஆட்சியை செய்தார்கள். ஆனால் குழப்பங்களை அங்கிருந்த பெரிய அளவில் பூதாகரம் வெடிக்குது. உமருடைய மரணம் தொடர்ந்து குழப்பம் ஆரம்பிக்குது. அலி ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் குழப்பம் பெரிய அளவில் பூதாகரம் வெடிக்குது. ஏன்னா அன்று வரை உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் கூட முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கல. முதல்ல தூக்கியது யார் ஆட்சி காலம்? அலி ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம். ஒரு பக்கம் ஆயிஷா நாயிக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. அதன் பேர் ஜமல் யுத்தம், ஒட்டக யுத்தம் என்று அதற்கு ஒரு பேர். இதே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில் ஒரு யுத்தம் நடக்கிறது. அது சிஃபின் என்ற யுத்தம். இந்த சிஃபின் யுத்தத்துல இவர் பார்க்கிறாரு, அம்மார் ரலியல்லாஹு அவங்க நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அலி கிட்ட தான் ஓரளவு நியாயம் இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. ஆயிஷா நாய் கிட்ட புரிந்துணர்வுல தப்பு, முஆவியா ரலியல்லாஹு எல்லாரும் நல்லவர்கள், ஆனா அங்க புரிந்துணர்வுல தப்பு. தான் எடுத்த நிலைப்பாடு தான் சரி என்று நினைத்து அவங்க சண்டையிட்டு இருக்கிறாங்க, ஆயிஷாவும் முஆவியாவும். அது தவறு என்பதை உணர்ந்து அலி ரலியல்லாஹு அவங்களோட சேர்ந்து இந்த அம்மார் நிற்கிறார். அம்மார் ரெண்டு சிஃபின் யுத்தத்துல கலந்து கொள்ளும் போது, சிஃபின் யுத்தத்துல கலந்துகிட்டவங்க எல்லாரும் காஃபிர். அங்க காஃபிருக்கு வேலையே கிடையாது. ரெண்டு பக்கம் முஸ்லிம்கள், சஹாபாக்களும் நிக்கிறாங்க, தாபீன்களும் நிக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அவங்க கீழே நின்று சண்டையிட்ட யுத்தம் செய்த சில சஹாபாக்களுடைய உள்ளமெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. நம்ம இப்ப யாருக்கு எதிராக போரிடுறோம்? அலிக்கு எதிராங்கிறலாம் ரெண்டாவது, அம்மாருக்கு எதிராக நிக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன அறிவிப்பு செஞ்சாங்க? அம்மாரை அநியாயக்காரர்கள் கொலை செய்வார்கள் என்று சொன்னாங்க. ஒருவேளை இந்த யுத்த களத்துல அம்மார் கொல்லப்பட்டால் அந்த அநியாயக்காரர் யாரு? நாம தான். நாம இந்த யுத்த களத்துல கலந்துக்க வேண்டாம். சில சஹாபாக்கள் முஆவியா ரலியல்லாஹு கூட்டத்தை விட்டு விலகிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அதே யுத்த களத்தில் தனது 93வது வயதில்
அம்மார் பின் யாசிர் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் முஆவியா ரதியல்லாஹு அவர்களுடைய படை வீரர்களால். அதனால சஹாபாக்களால் கொல்லப்பட்டாங்க என்ற நிலையில வந்துட முடியாது. ஏனென்றால் இதே யுத்த களத்தில் அலி ரதியல்லாஹு அவங்களுடைய படைக்குள்ள சில ஹவாரிஜிகள் உள்ள நுழைஞ்சாங்க. முஸ்லிம் மாதிரி வேடதாரிகள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தாங்கல்ல, அவங்க உள்ள வந்தாங்க. முஆவியா ரதியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி அந்த படை வீரர்களுக்குள்ளும் நுழைந்தார்கள். இந்த ஹவாரிஜிகள் தான் பிற்காலத்தில் எப்படி மாறினாங்கன்னா, அலி ரதியல்லாஹு அவங்களோடு சேர்ந்த ஹவாரிஜிகள் ஷியாக்களாக மாறினார்கள். இங்க இருந்தா ஷியா கூட்டம் உருவாகுது. அப்ப அதனால அலி ரதியல்லாஹு அவங்களை கொலை செய்தனால் முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் அநியாயக்காரர் என்றோ அவருடைய கூட்டத்தை அநியாயக்காரர் என்று சொல்ல முடியாது. அது அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், நமக்கு தேவையில்லை. ஆனால் அவரை கொன்றதில் பெரும்பங்கு யாரை சார்ந்தது? ஹவாரிஜிகள். அவங்க சமாதான ஒப்பந்தத்துக்குலாம் வந்தாங்க. அலி ரதியல்லாஹு அவர்களும் முஆவியாவும் சமாதானத்துக்கெல்லாம் வந்து உட்கார்ந்தாங்க. சமாதான பேச்சு எடுபடல, அதுதான் யுத்தத்தை கொண்டு வந்து சேர்த்தது. அவர்களை எடுபடாம விடாமல் ஆக்கியது இந்த ஹவாரிஜிகள். ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிப்பு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஏறத்தாழ நபி அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிவிப்பு செய்யறாங்க, இந்த அம்மார் அநியாயக்காரர்களால் கொல்லப்படுவார், இவர் எப்படினாலும் எப்படிப்பட்ட விபத்தை கடக்கட்டும், இவர்கள் எதிரிகளால் வெட்டி கொல்லப்படுவார் என்று சொன்னார்கள். நபியினுடைய முன்னறிவிப்பின் அடிப்படையில் முஆவியா ரதியல்லாஹு அவர்களுடைய படை வீரர்களில் சில ஹவாரிஜிகளால், முஆவியாவுக்கு தெரியாது தான் கூட்டத்தில் யார் இருக்கிறாங்கன்னு, அப்படிப்பட்ட இஸ்லாத்தை வேறறுக்க வேண்டும் என்று துடிக்கிற சில கூட்டத்தாரால் அம்மார் ரதியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியை பார்க்க முடியும். 93வது வயதில் அவரும் ஷஹீத். ஒரு குடும்பமே ஷஹீதா இருக்குன்னா அது அம்மாருடைய குடும்பம் தான். வாப்பாவும் ஷஹீது, உம்மாவும் ஷஹீது, இவரும் ஷஹீது. ஷஹீதுனே சாதாரண ஒரு அந்தஸ்து, ஒரு உத்தியோகம் நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கப்பெறுகிற ஆகப்பெரும் அருள்கொடை என்னவென்றால் மறுமை ரீதியான அருள்கொடை இந்த ஷஹீத். அதான் நான் அந்த வசனத்தை சொன்னேன், 9வது அத்தியாயம் 111வது வசனம். இன்னல்லாஹ இஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் பி அம்வாலஹும் பி அன்னலஹுமுல் ஜன்னah. இறை நம்பிக்கை கொண்டவருடைய உயிரை அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் சொர்க்கத்திற்கு பகரமாக. அப்படிப்பட்ட அந்த சுவன வாழ்க்கைக்காக வேண்டி தாயார் சுமையா ரதியல்லாஹு அன்ஹாவும் மரணித்தார்கள், யாசிர் ரதியல்லாஹு அவர்களும் மரணித்தார்கள். அவர்களுடைய பிள்ளை சுவனத்திற்கு என்றே பிறந்த, சுவனத்திற்கு என்றே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கிய படைத்த ஒரு அற்புதமான நபித்தோழர் அம்மார் ரதியல்லாஹு அவர்கள், அவரும் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. அம்மார் ரதியல்லாஹு அவர்கள், அவரும் அவருடைய குடும்பத்தாரும் செய்த எண்ணிலடங்காத பல இன்னல்களுக்கு மத்தியில் உள்ள அந்த தியாகம் நபிகளார் வாயில் இருந்து பெறப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாசகம். இதை அந்த குடும்பத்தார் மட்டும்தான் சஹாபாக்களிலே பெற்றது. வேற யாருமே அப்படி ஒரு வாக்கியத்தை, அந்த வார்த்தையை நபியினுடைய நாவில் இருந்து வாயிலிருந்து பெற்றது கிடையாது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், சபரன் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தார்களே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். ஃபஇன்ன மௌஇதக்கும் முல் ஜன்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது, உங்களுக்கு தான் சொர்க்கம், நீங்க சொர்க்கம் தயாராக இருக்கிறீங்க, அதனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்ச காலம் நீங்கள் பொறுமையாக இருந்தால் போதும், சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்று நபி அவர்கள் யாசிர் ரதியல்லாஹு அவருடைய அந்த குடும்பத்தாருக்கு நற்செய்தி சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய அர்ப்பணிப்பை, தியாகத்தை தன் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் செய்தது ஏகத்துவம் என்கிற அந்த ஒரு கொள்கைக்காக. அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், இஸ்லாத்திற்காக எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்தாலும் சரி அது தகும், நியாயம்தான்,
சொர்க்கத்துக்காக எதையும் கொடுக்கலாம், அது நியாயம்தான் என்ற மனநிலையில் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே அல்லாஹ்வுக்காக கொல்லப்பட்டார்கள் என்ற சரித்திரத்தில் இது போன்ற இன்னொரு வரலாறு வராத அளவிற்கு ஒரு பெரும் தியாகத்தை, அர்ப்பணிப்பை செய்தார்கள். அவர்களுடைய வாழ்வில் இருந்து ஏராளமான பாடத்தை, படிப்பினையை நாம் பெறுவோம். ஈமானிலே உறுதி கொண்ட மக்களாக இருப்போம். ஒரு நாள் ஒரு மனநிலை, இன்னொரு நாள் அல்லாஹ்வுக்கு எதிரான மனநிலை என்று இல்லாமல் வாழ்நாள் முழுக்க இவர்களை ஒவ்வொரு முறை நினைச்சு பாருங்க. இவங்க பட்ட அளவுக்கு கஷ்டத்தை நம்ம கொஞ்சத்தை பட்டோமா? ஒரு 5%, ஒரு 10% இருக்குமா? அப்ப என்ன தைரியத்தை நம்ம அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுறோம்? அல்லாஹ் உன்னை நான் தொழலியா, நோம்பு வைக்கலையா, நான் உனக்கு அதை செய்யலையா, இதை செய்யல கேட்க முகாந்திரமே கிடையாது. அந்த அம்மாரே கேட்க முகாந்திரம் கிடையாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த யாசீர் கேட்க முடியாது, அந்த சுமையா கேட்க முடியாது. ஆனால் அவர்கள் கேட்கல அல்லாஹ் கிட்ட. எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக, தியாகம் செய்யக்கூடிய அடியார்களாக வாழ்ந்து மரணிக்க அவர்கள் விருப்பப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டான். அந்த கூட்டத்தார், அந்த மூவரை அல்லாஹ் சுவனப்பதிகளிலே ஒன்றிணைக்கிறான் என்ற செய்தியை மார்க்க தகவல்கள் இருந்து பெறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை, பாடத்தை அவர்கள் வாழ்க்கையிலிருந்து பெற்று நாமும் அதுபோன்ற தியாகம் செய்யக்கூடிய கூட்டத்தவர்களாக மாறுவோம். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா